குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ரூபேஷ் ராஜ். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஐபிஎல் மேட்சஸ்னுடைய ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே வந்துட்டு 23 மேட்சஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 24, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சு போலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ரெயின் ரிக்விட்டனும் குட்டாண்டி காக்கும் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ரெயின் ரிக்விட்டன் வந்துட்டு அஷ்திப்பொடிய போலிங்கில் ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட்டே இருப்பார். வெறும் வந்துட்டு 5 பால் 4 ரன் தான் அடிச்சிருப்பார், ஒரு 4 தான் அடிச்சிருப்பார். குட்டாண்டி காக் தான் சூப்பராக ஆனார். ஒரு எக்ஸ்ட்ராடனரி செஞ்சுரினே சொல்லலாம். 69 balls 112 runs நாட் அவுட்டு, 11 4 5 6 ரொம்பவே சூப்பராக ஆடிட்டுருந்தார். ஸோ ஆனால் அந்த சைட்லேருந்து விக்கெட் போயிட்டு இருந்தது. சூரியகுமார் யாதவ் இருக்கட்டும், திலக் வர்மா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ்லாம் வந்துட்டு சரியாக டச்சே இல்லை. ஸோ T20 வேர்ல்ட் கப்லேயே அவர் சரியாகவே அடிக்கலை. ஸோ இந்த எம்ஐ மேட்ச்லேயும் சரி 5 பாலில் வந்துட்டு 4 ரன் தான் அடிச்சிருந்தார், எந்த நோட்டீஸுமே அடிக்கலை. அஷ்டிப்பொடிய ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. திலக் வர்மாவும் அதே மாதிரி தான் 10 பாலில் 12 ரன் தான் அடிச்சிருந்தார், ஒரே ஒரு 4 தான் அடிச்சிருந்தார். வைஷாக் விஜயகுமார் ஓவரில் விக்கெட் எடுத்தார். ஸோ ரொம்பவே நல்லா சூப்பரான கன்சைடாக இருக்குது பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். நல்லா பவுலிங் பேட்டிங் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் தான் சொல்லலாம். 15 பாலில் 20 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கேட்ச்னே சொல்லலாம். அந்த கேட்ச் தான் வந்துட்டு ஒரு கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக கூட இருக்கலாம், ப்ளஸ் மேட்ச் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு 6 வந்துட்டு அவ்வளோ சூப்பராக போட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு டைவை பயங்கரமாக சூப்பராக பிடிச்சாரு ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு அத்லட்டிசம், பயங்கர ஒரு ஹெட்லெஸ் அத்லட்டிசம்னே சொல்லலாம். ஷெஃபீல்ட் ரதர்ஃபோர்டும் ஒன்றுமே அடிக்கலை. அஷ்டிப்பொடிய பவுலிங்கில் போல்ட் ஆகிட்டார். ஸோ நமதீர் மட்டும் நல்லா ஆடிட்டுருக்காரு. நமதீர் வந்துட்டு 33 பாலில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி, 3 4 3 6. வைஷாக் விஜயகுமார் பவுலிங்கில் அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிக் ஆஃப் த பவுலர்னா அஷ்தீப் சிங் தான். 4 ஓவரில் 22 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ வைஷாக் விஜயகுமார் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் தான் வந்துட்டு மேட்ச் டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அது ஒரு 20-25 ரன்ஸ் தடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கிடச்சிது பஞ்சாப்க்கு. பிரியான்சாரியாவும் பிரப்சிம்ரனும் ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. குறிப்பாக பிரியான்சாரியா வந்துட்டு வெறும் 18 பாலில் 30 ரன் அடிச்சு ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ 3 4 2 6. அதேமாதிரி கூப்பர் கனலி 16 பாலில் 15 ரன் அடித்தாங்க. ஆனால் அல்லாஹ் கசன்பருடைய பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அல்லாஹ் கசன்பர் தான் 2 பேர் விக்கெட் எடுத்தாங்க. ஒன்று வந்துட்டு 2 குவிக் விக்கெட்ஸ் எடுத்தார் அல்லாஹ் கசன்பர், ஒன்று வந்துட்டு பிரியான்சாரியாவும், இன்னொன்று வந்துட்டு கூப்பர் கனலி. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் வந்துட்டு ஒரு சூப்பரான நாட் ஆடினார். ஸோ நான் நினச்சேன் 2 விக்கெட்ஸ்னால மும்பை கொஞ்சம் கம்பேக் கொடுத்துட்டாங்க, மேட்ச்சில் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் வந்துட்டு பிரப்சிம்ரனும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. பிரப்சிம்ரன் வந்துட்டு பயங்கரமாக ஆடினார். 52 பாலில் 80 ரன் அடித்து ரொம்பவே சூப்பராக ஆனார். 8 4 3 6. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சி அவுட்டே இருப்பார் ஸ்ரேயஸ் ஐயர். ஆனால் அவரும் நல்லா ஆடினார். 39 பால் 66 ரன்னு. ஸோ 6 4 3 6. அவர் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ கடைசியில் வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாரு. ரொம்பவே நல்லா ஆடிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன் டீமு. ஸோ பேட்டிங்கு பவுலிங் எல்லாத்துக்குமே ரொம்ப கலக்குறாங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விக்கெட் கூட அவரால் எடுக்க முடியல இந்த சீசனில். இப்போ ஐபிஎல் சீசனில் இப்போ வரைக்குமே எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கலை. ஸோ குறிப்பாக பும்ரா வந்துட்டு ஒரு ஈஸி கேட்சே ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ நிறையா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங்கில் பயங்கரமாக சொல்லிருந்தாங்க. ஸோ அது பொறுத்தும் இல்லாமல் ஸோ ரொம்பவே வந்துட்டு ஆனால் அந்த சைடு பஞ்சாப் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பரான ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான இதில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு பவுலிங்குமே இல்லை. ஸோ பும்ரா வந்துட்டு ரொம்பவே எக்ஸாஸ்டடாக இருக்கார். ஸோ அவருக்கு சப்போர்ட்டாக எந்த பவுலிங்குமே இல்லை. ஃபீல்டிங்லேயே நிறைய டாப் கேச்சர்ஸ் இருந்தது. பயங்கரமாக வந்துட்டு ரொம்பவே சொதப்பினாங்கன்னே சொல்லலாம். இதனால் பாயிண்ட்ஸ் டேபிள் பற்றி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் 9th பொசிஷனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வின்னு தான் மும்பை இந்தியன்ஸு. ஸோ பஞ்சாப் வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் டீமாக தெரியுறாங்க. பஞ்சாபாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான ஒரு டீமாக தெரியுறாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாப் வெறும் 14 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க இந்த டோட்டலில். ஸோ பயங்கர ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரியே தெரிஞ்சுது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ வெறும் 16.3 வந்துட்டு 196 ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. ஸோ நான் மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஒரு 220 230 அடிப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு டீசன்ட் ஸ்கோராக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் டெத் பவுலிங்கில் பஞ்சாப் வந்துட்டு பயங்கரமாக புல் அவுட் பண்ணாங்க.
ஸோ கடைசி 4 ஓவரில் வந்துட்டு பவுண்ட்ரிஸும் வரல, சிக்ஸஸும் வரல, பயங்கரமாக புல் அவுட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியனே ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ யாருமே வந்துட்டு ஒரு சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ் அடிக்கவே இல்லை. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுட்டாங்க. ஸோ 14 ஓவர்லேயே மேட்ச்சை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ டியூ ஃபேக்டரும் பயங்கரமாக இருந்தது. அதனாலேயே வந்துட்டு மும்பை பஞ்சாப்க்கு ஒரு ஈஸி சேஸாக கூட இருந்தது. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பிபிகேஸ் டாப் ஆஃப் த டேபிளும் எம்ஐ வந்துட்டு 9th ஸ்பாட்டில் இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஒரு ஸ்ட்ரகிளிங் டீமாகவே தெரியுறாங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்னும் 1 or 2 மேட்சஸ் லாஸ் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்துட்டு காம்படிஷனும் பயங்கரமாக இருக்குது. மற்ற டீமுக்கு வந்துட்டு பயங்கரமாக சூப்பரான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எம்ஐ வந்துட்டு இப்போ வரைக்குமே ஒரு கரெக்ட் காம்படிஷன் யாருன்னு தெரியல. பிளேயிங் லெவன் யார் செட் ஆவாங்க எதுவுமே தெரியாமல் தான் இருக்காங்க எம்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்த மேட்ச் நேற்றுக்கு நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. இந்த மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்தது. ஸோ இதில் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்குமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு அந்தளவுக்கு ஒரு புவர் பேட்டிங்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு டீம் சைட் மட்டும் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டார். 14 பாலில் 19 ரன் தான் அடிச்சு 2 4 ஒரே 6. ஸோ 5 ரன்னே வந்துட்டு ஃபஸ்ட் பாலே டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அங்கிலீஷ் ரகுவன்ஷியுமே 4 பாலில் வந்துட்டு 8 ரன் அடிச்சிருந்தாரு. ஆனால் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கேமரன் கிரீன் தான் வந்துட்டு ஒரு மேன் ஆஃப் த இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஸோ கேமரன் கிரீன் தான் ரொம்ப சூப்பராக ஆடினார். 55 பாலில் 79 ரன்னு, 7 4 4 6 அடிச்சு ரொம்ப சூப்பராக ஆடிட்டுருந்தாரு. ஸோ மற்ற இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து ரோமன் பவர் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தார். 20 பால் 27 ரன்னு. ஸோ 2 4 2 6. அந்தளவுக்கு வந்துட்டு கேமரன் கிரீன் தான் வந்துட்டு இந்த மேட்ச்சு இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஆடுறாருன்னே சொல்லலாம். ஸோ வேறு யாருமே வந்துட்டு நல்ல பேட்டிங்கே இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்குமே. ஸோ அனுகுல் ராயும் கொஞ்சம் அந்தளவுக்கு யாருமே எந்த சைடுமே சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ கடைசி ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10-15 பாலில் லாஸ்ட் 15-20 பால்ஸில் கேமரா கிரீனுக்கு ஸ்ட்ரைக்கே வரல. ஸோ இந்த சைடு வராங்க அவுட் ஆகிறாங்க. ஸோ இதே ஒரு இதுவாகவே இருந்தது. ரிங்கு சிங்காக இருக்கட்டும் யாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட பேட்டிங்கே கரெக்ட் பண்ணவே இல்லை. ரமன்தீப் சிங் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுத்தாரு. 8 பாலில் 17 ரன்னு, 2 4 1 6. மற்றபடி சுனில் நரேனை யாருமே வந்துட்டு ஒரு ரன்ஸே அடிக்கலை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் முக்கால்வாசி விக்கெட்ஸ் எடுத்துருந்தாங்க. முகமது சிராஜ் சூப்பராக ஒரு ஸ்பெல் போட்டார். 4 ஓவரில் 23 ரன்னு 2 விக்கெட்டு. ஸோ அதே மாதிரி ககிசோர் ரபாடாவும் ரொம்ப சூப்பராக போட்டார். 4 ஓவரில் 29 ரன்னு 3 விக்கெட்டு. ஸோ அசோக் சர்மா 4 ஓவரில் 45 ரன்னு 2 விக்கெட்டும். ஸோ ரஷீத் கானும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா போட்டிருந்தாங்க. ஜிடியோடைய பவுலிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிடி வந்துட்டு இது வந்து ஒரு சப்பா ஸ்கோர்னே சொல்லலாம். 180ன்றது இது குஜராத் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 200 ரன்ஸ் டோட்டல்னே அடிச்சிருந்தா தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் வந்துட்டு 180 வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜிடி சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்துட்டு சுனில் நரேன் பவுலிங்கில் அவுட் ஆகிட்டார். சுப்மன் கில் தான் சூப்பராக ஆடினார். 50 பாலில் 86 ரன்னு, 8 4 4 6 அடிச்சு ரொம்பவே சூப்பராக ஆடினார். ஜாஸ் பட்லர் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருந்தார். 15 பாலில் 25 ரன்னு, 2 4 2 6. ஸோ வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டாரு. ஒன்றுமே வந்துட்டு வெறும் 13 பாலில் 13 ரன் தான் அடித்து அவுட் ஆகிட்டார். ஸோ கடைசியில் வந்துட்டு இப்போ மேட்ச்சை முடிய போகிற நேரத்தில் கிளென் பிலிப்ஸை வந்துட்டு ஒரு 2 4 அடித்து ஒரு கொஞ்சம் டீசெண்டாக மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 180 ஸ்கோரே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கோரே வந்துட்டு 19.4 தான் சேஸ் பண்ணாங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு 200 அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே வந்துட்டு கேகேஆர் தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அவங்களால. ஸோ அவங்களால ஜெயிக்க முடியல. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. வெளியும் ஆள் இல்லை கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஸோ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க கேகேஆர். ஹையஸ்ட் பர்ஸ் அமௌண்ட்டாக கேகேஆர் தான் ஆப்ஷனுக்குள்ளே போனாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்களால ஒரு வின் கூட எடுக்க முடியல. ஸோ என்ன காம்படிஷன்ஸ் அவங்க செட் ஆகுதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கொல்கத்தா வந்துட்டு ஒரு பேக் டு பேக் லாஸஸ்னே சொல்லலாம். ஆனால் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் வின்னே சொல்லலாம். ஸோ சுப்மன் கில் சூப்பராக ஆடினார். மற்றபடி வந்துட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட் ஒர்க் பண்ணி ஸோ நல்ல மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாங்க. 19.4 ஓவர்ஸில் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்துட்டு டாப் 4 போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல மேட்ச்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன மேட்ச் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் டிடியும், இன்றைக்கி ஒரு நைட் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ இந்த 2 மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்றது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.